அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். நம் மீது பழிச்சொல் சுமத்தப்படலாம். அப்பொழுதெல்லாம் அவற்றை கண்டும் காணாமல் இருந்து விடுவதே சிறந்தது. அவமானங்களை நாம் பெரிதுபடுத்தினால் நாம் அந்த அவமானங்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறி போய்விடுவோம். ஒரு குருவிடம் ஒருவர், என்னை பலரும் அவமானப்படுத்துகிறார்கள், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டார். அந்த குருவோ, அந்த அவமானத்தை பொருட்படுத்தாதே என்றார். என்னால் முடியவில்லையே. அப்படியானால் அவற்றை கடந்து செல் என்றார் குரு. அதுவும் முடியவில்லையே என்றார் அவர். சரி, அப்படி என்றால் அவற்றை கண்டு சிரித்துவிடு என்று மீண்டும் கூறினார் குரு. குருவே, அதுவும் முடியவில்லையே என்று சொன்னார். உடனடியாக அந்த குரு அவரை பார்த்து, அவமானங்களை உன்னால் நிராகரிக்க முடியவில்லை, கடக்க முடியவில்லை, கண்டு சிரிக்கவும் முடியவில்லை என்றால் அந்த அவமானங்களுக்கு நீ தகுதியுடையவன் என்று அர்த்தம் என்று கூறினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அவமானங்களை கடந்து செல்வோம். அவற்றை பொருட்படுத்தாது இருப்போம். அவற்றை கண்டும் காணாமலும் இருப்போம். அவற்றை பார்த்து சிரித்து மகிழ்வோம். இல்லையென்றால் நாம் அந்த அவமானங்களுக்கு தகுதியுடையவர்களாக மாறிவிடுவோம்.